உள்ள தேவாலயம் ஒன்றின் 55வது ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற தேர்பவனியில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று தங்கமுழம் பூசப்பட்ட சிலுவையை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். கோவை சித்தாபுதூர் பகுதியில் உள்ள புனித லூர்து ஃபொரோனா தேவாலயத்தின் 55வது ஆண்டு விழா கடந்த ஜனவரி 26ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் காலையும் மாலையும் பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்று வரும் விழாவின் முக்கிய நிகழ்வான செபஸ்தியன் லூர்து மாதா தேர்பவனி நேற்று மாலை நடைபெற்றது. முன்னதாக தேவாலயம் முன்பாக எகிப்து நாட்டில் உள்ள சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான கிறிஸ்துவ தேவாலயம் போன்ற தேர் வடிவமைக்கப்பட்டு அதில் தேவமாதா எழுந்தருளினார். பின்னர் 55வது ஆண்டு விழாவை சுட்டிக்காட்டும் விதமாக 55 பேர் தங்கள் கைகளில் தங்க சிலுவைகளை ஏந்தி மாதாவை வழிபட்டனர். தொடர்ந்து பங்கு தந்தை அருள் திரு சாஜன் சீரம்பன் தலைமையில் சென்னை மேளதாளங்கள் முழங்க சிறுவர் சிறுமியர் ஆண்கள் பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் வண்ண விளக்குகளாலான குடைகளை ஏந்தியும் சிலுவைகளை சுமந்தபடியும் ஊர்வலமாக சென்றனர். சித்தாபுதூர் பகுதியில் துவங்கிய தேர்பவனியானது நஞ்சப்பா சாலை, கிராஸ்கட் சாலை வழியாக நூறடி சாலை சென்று மீண்டும் தேவாலயத்தில் நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து தேவாலய வளாகத்தில் சிறப்பு ஆராதனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. Garuda Voice.